முடிச்ச கேண்டிடேட்டா நீங்க ஸ்டேட் போர்டா இருந்தாலும் சரி சென்ட்ரல் போர்டா இருந்தாலும் சரி பரவாயில்ல. நீங்க இந்த வருஷம் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணலாம்னு நினைச்சு இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, எம்பிபிஎஸ், பார்மசி, அதுக்கப்புறம் ஃபிஷரிஸ், ஆயுஷ், இந்த மாதிரி எந்த குரூப் நீங்க செலக்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் சொல்ற ஸ்காலர்ஷிப்ல ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு எலிஜிபிளா இருக்கான்றது மட்டும் பாருங்க. என்னென்ன ஸ்காலர்ஷிப், அதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, எவ்வளவு ஸ்காலர்ஷிப் இருக்கு, லேப்டாப் இருக்கா, உமனுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கன்சிடரேஷன் இருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். ஒரே வீடியோல இல்ல, அடுத்தடுத்த வீடியோல. 0.5 lakh வரைக்கும் எஜுகேஷன் லோன் தராங்க. அதுக்கு கேரண்டி கிடையாது, எந்த ஒரு அசெட்டும் தேவை கிடையாது அப்படின்னு சொன்ன நம்புவீங்களா? ஆமாங்க, 7.5 lakhs வரைக்கும் எஜுகேஷனல் லோன் உங்களுக்கு கொடுக்கலாம். எப்படி இதை அப்ளை பண்ணலாம், என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம். இது ஜெனரல் பேங்க் லோன் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட், எனி ஸ்டூடெண்ட் யாரை வேணாலும் அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது ஜெனரல் பேங்க் லோன் அப்ளை பண்றது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஃபுல் டைம் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கணும். எய்தர் டிப்ளமா, யூஜி ஆர் பிஜி எது வேணா படிக்கலாம். ஆனா பார்ட் டைமோ இல்ல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கிறவங்க இதை அப்ளை பண்ண முடியாது. அண்ட் இந்தியாலயோ இல்ல அப்ராட் நம்ம படிக்கிறோம், எங்க படிக்கிறதா இருந்தாலும் இந்த லோன் நம்ம அப்ளை பண்ணலாம். எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனி ரிகக்னைஸ்டு கோர்ஸ், நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் மெரிட் ஆர் கோட்டா. ஸோ மெரிட் இருந்தால் தான் கொடுப்பாங்க, கோட்டா பேஸ்ல இருந்தால் தான் கொடுப்பாங்கன்ற அப்படின்றது கிடையாது. நோ இன்கம் லிமிட், யூஜி ஆர் பிஜி ஆர் டிப்ளமா, இது எந்த நம்ம படிக்கிறதா இருந்தாலும் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். லோன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா, சப்போஸ் இந்தியாவில் படிக்கிறதா இருந்தால் 10 to 15 lakhs அமௌண்ட் சாங்ஷன் பண்ணுவாங்க. இதுவே நம்ம அப்ராட்ல படிக்கிறதா இருந்தால் 20 to 30 lakhs அமௌண்ட் சாங்ஷன் பண்ணுவாங்க. கொலேட்ரல் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கு. அப் டு ₹4 lakh நோ கொலேட்ரல். 4 lakh to 7.5 யாராவது பார்ட்டி தேர்ட் பார்ட்டி கேரண்டி கொடுக்கணும். இது மோர் தென் 7.5 lakhனா கொலேட்ரல் மேண்டேட்ரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாட் இஸ் கவர், இந்த அவங்க லோன் அமௌண்ட்ல எதெல்லாம் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியூஷன், ஹாஸ்டல் ஃபீ, புக்ஸ், லேப்டாப். சப்போஸ் நம்ம அப்ராட்ல போய் படிக்கிறதா இருந்தா அந்த டிராவல் அலோவன்ஸ் இது எல்லாமே இந்த லோன் அமௌண்ட்ல அவங்க கவர் பண்ணிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 11.5 to 12.4%. இது ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வேரி ஆகும். ரீபேமெண்ட் 5 to 7 years, அப் டு 15 years ஃபார் ஹையர் லோன். எப்போ நம்ம இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம காலேஜ் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆன உடனே நம்ம இதை அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, 10th 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஃபோட்டோஸ், கேஷ் டீடைல்ஸ், இன்கம் சர்டிஃபிகேட், இது எல்லாமே இன்கம் ஸ்லிப், பே ஸ்லிப் இதெல்லாமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இது நம்ம எப்படி அப்ளை பண்றோம்னா, www.vidyalakshmi.co.in இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு, அண்ட் நம்ம ஏதாவது ஒரு 3 பேங்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபில் அவுட் 1 ஃபார்ம் CLAF அண்ட் அப்ளை டு 3 பேங்க்ஸ். இந்த ஏதாவது 3 பேங்க்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இது ஜெனரல் பேங்க் லோன் எல்லாருக்குமே அப்ளிகபிள், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணலாம். இப்போ பார்க்க போறது PM வித்யாலட்சுமி ஸ்கீம். அண்ட் இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா டாப் 860 காலேஜஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட்டட் ஆன் மெரிட் டு IITs, NIT, IIM, AIM, NLUS, NIRF. ஸோ டாப் 100 அண்ட் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் காலேஜஸ், இந்த காலேஜஸ் இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணலாம். எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா மெரிட் பேஸ்ட் தான். அண்ட் அட்மிஷன் ஒன்லி, நோ மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டால அட்மிட் ஆனவங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலியமா அவங்க லோன் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் இந்தியன் கேம்பஸஸ். இன்கம் ப்ரூஃப் இஸ் ரிக்வயர்ட். இன்கம் ப்ரூஃப் என்னன்னு தேவைப்படுது. அதுக்கப்புறம் ஒன் டைம் யூஸ் பர் ஸ்டூடெண்ட், UG ஆர் PG. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் அப் டு 15 lakhs இன் கேஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறதா இருந்தால் 30 lakhs, அதுவும் ஸ்பெஷல் அப்ராட் கேஸ் இருந்தால் 30 lakhs வரைக்கும் சாங்ஷன் பண்றாங்க. கொலேட்ரல் ரூல் 7.5% நோ கொலேட்ரல் ரூல். 75% கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் கேரண்டி கொடுக்குறாங்க. அபவ் ₹7.5 lakh கொலேட்ரல் ஆஸ் பர் பேங்க் நார்ம்ஸ். இது என்னென்ன கவர் பண்றாங்கன்னா, சொன்ன மாதிரி டியூஷன் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ, புக், லேப்டாப், லிவிங் எக்ஸ்பென்ஸ், டிராவல் இன் கேஸ் அப்ராட் போய் படிக்கிறதா இருந்தால். இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா பேங்க் பிளஸ் BLRL பிளஸ் 0.5% லோவர் தேன் த ரெகுலர் லோன்ஸ். ரீபேமெண்ட் அப் டு 15 years ஆஃப்டர் த கோர்ஸ் அண்ட் பிளஸ் 1 year டியூரேஷன். வென் டு அப்ளைனா, நம்ம ஆஃப்டர் மெரிட் பேஸ்ட் அட்மிஷன் டு எலிஜிபிள் காலேஜ், ஒரு பர்டிகுலர் காலேஜ்ல நம்ம மெரிட் பேஸ்ட் அட்மிஷன் வாங்கின பிறகு நம்ம இதை அப்ளை பண்ணலாம். ஸோ ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அதே மாதிரி ஆதார் கார்டு, பேன் கார்டு, 10th 12 மார்க் ஷீட், இன்கம் சர்டிஃபிகேட், ஃபோட்டோஸ், இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்சிடி பெனிஃபிட், எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் இன்ட்ரெஸ்ட் வேவர். இப்போ சப்போஸ் நம்ம இன்கம் லெஸ் தென் 4.5 lakh இருந்தா, சப்போஸ் 3% இன்ட்ரெஸ்ட் சப்சிடி இன்கம் இஸ் லைக் பிட்வீன் 4.5 to 8 lakhs. ரெண்டுமே லோன் அப்ளை பண்றதுக்கான போர்ட்டல். எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், நம்ம அப்ளை பண்றதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, சப்போஸ் நம்ம அப்ராட் போறோம்னா எவ்வளவு அமௌண்ட் சாங்ஷன் பண்ணுவாங்க, அண்ட் மோர் ஓவர் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு PM வித்யாலட்சுமி ஸ்கீம் மூலியமா எப்படி நம்ம அப்ளை பண்றது, ஜென்ரலி மற்ற கேண்டிடேட்ஸ் மெரிட் இல்லாதது ஜென்ரல் ஸ்கீம்ல நம்ம எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த லோன் மூலியமா உங்களுக்கு லோன் அமௌண்ட் தேவைப்படுறதா இருந்தா நீங்க இந்த லிங்க் நான் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல ஃபாலோ பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.